2024ஆம் ஆண்டுக்கான நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட பலர் தயங்குவதால் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிகுந்த அதிருப்தி அடைந்துள்ளார். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி பிரிவுக்கு பிறகு தமிழகத்தில் அதிமுக தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்க எடப்பாடி பழனிசாமி மிகுந்த முயற்சி மேற்கொண்டு வந்தார். அந்த வகையில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் அக்கூட்டணியிலிருந்து பிரிந்து தங்கள் கட்சிக்கு வந்து விடுவார்கள் என பல்வேறு வியூகங்களை அமைத்து எடப்பாடி பழனிசாமி முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். ஆனால் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் விடாப்பிடியாக அந்த கூட்டணியிலேயே உள்ளன. அதனால் அவர் பாமக மற்றும் தேமுதிக கட்சிகளுக்கு தூதுவிட்டு தங்கள் கூட்டணியை கட்டமைக்க முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். ஆனால் இந்த நேரத்தில் கூட பாமக மற்றும் தேமுதிக ஆகிய கட்சிகளிலிருந்து உறுதியாக அதிமுக கூட்டணி தான் உள்ளது என்பதை தெரிவிக்க அக்கட்சிகள் மறுத்து வருகின்றன. காரணம், தமிழகத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் ஒரு அணியை கட்டமைக்க பாஜக முயற்சி செய்து வருகிறது. அந்த அணியிலும் பாமக, தேமுதிக இருவரும் பேசிக் கொண்டு வருகின்றனர். எனவே அதிமுக வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் களத்தில் பிரச்சாரம் செய்யவும் செலவு செய்யவும் தயங்குவதாக பல்வேறு செய்திகள் கிடைக்கின்றன. குறிப்பாக அதிமுக வாக்கினை ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா என மூவரும் பல வாக்குகளை பிரிப்பர் எனவும், கூட்டணி கட்சிகள் இல்லாது பலமான கூட்டணியாக திமுக இருப்பதால் வெற்றி பெறுவது மிக சவாலான காரியம் என அதிமுக முக்கிய தலைவர்கள் எண்ணுகின்றனர். எனவே நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு பெரும் தொகையை செலவு செய்து தோல்வியடைவதை காட்டிலும் சட்டமன்ற தேர்தலில் கவனமாக செயல்பட்டு வெற்றி பெறலாம் என நினைக்கின்றனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இது தனக்கு ஒரு கௌரவ பிரச்சனையாக எண்ணுகிறார். திமுக கூட்டணியை காட்டிலும் 5 அல்லது 6 இடங்களையாவது தனித்து நின்று வெற்றி பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி கணக்கு போட்டு வேலை செய்து வருகிறார். ஆனால் தமிழக பாஜக தரப்பில் அதிமுக வேட்பாளர்களை தோற்கடிக்க பல்வேறு வாய்ப்புகள் இருப்பதால் அதிமுக தலைவர்கள் போட்டியிடுவதிலிருந்து பின்வாங்குகின்றனர். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.